ஆத்தாங்கி தமிழ் நியூஸ். ஐயர் வந்தாரு. அவருக்கு தொண்டையில சாப்பிட முடியாம இருந்தது. அவர் சொன்னாரு, சஷ்டிக்கு இங்க வந்தாரு, என்ன மாமா பண்ணலாம் அப்படின்னு கேட்டாரு. இதெல்லாம் செய்ப்பான்னு சொல்லி உள்ள இருக்கிற பஞ்சாமத்தை மட்டும் கொடுத்தேன். அதை சாப்பிட்டு வேலுக்கு முன்னாடி சாப்பிட்டாரு. நெக்ஸ்ட் டே நல்ல வயிறாக சாப்பிட முடியல. முருகர் கோயில்ல இருந்து பேசுறோம். இன்னைக்கு பால் குடம் எடுக்கும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த சக்தி வாய்ந்த வடமதுரை முருகர் கோயிலுக்கு அனைவரையும் சாமி கும்பிட வருமாறு கேட்டுக்குமையான ஒரு கோவில். இந்த கோவில்ல தான் என்னோட அம்மா அப்பாவுக்கு திருமணம் நடந்தது. அவங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு திருமணம் இங்க நிறைய நடந்திருக்கு. எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கும். இந்த முருகர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவரை நம்பினவங்களை என்னைக்குமே கைவிட மாட்டாரு. இங்க சத்ரு சம்கார பூஜை பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விசாகத்துக்கு மாம்பழ அபிஷேகம் ரொம்ப விசேஷம். அவரை நம்பி வந்தவங்களுக்கு இந்த முருகர் நிச்சயமா துணை இருப்பாரு. எல்லாரும் கோயிலுக்கு வாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு. ஊத்துக்கோட்டை வட்டம் வடமதுரையில் சுமார் ஒரு 100 ஆண்டு காலமாக இந்த கோயில் செயல்பட்டு வருகிறது. இந்த கோயில் 1962 இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி இந்த கோயில் தொடங்கி வச்சாங்க. இப்போ இந்த கோயில் விசேஷமா இருக்கு. எல்லாம் வருஷம் நடக்கிற ஆடி கிருத்திகை, தைப்பூசம், அப்புறம் சஷ்டி விரதம், பங்குனி உத்திரம் அனைத்தும் இந்த கோயில விசேஷமா கொண்டாடுவாங்க. இந்த கோயிலை பத்தி எல்லாருமே சுத்தோட்டத்தில் எல்லாருமே தெரியும். எல்லாம் திருவிழாக்களும் இந்த கோயிலை பிரம்மாண்டமா நடத்துவாங்க. இந்த கோயில் இப்பதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சது. அதுல இந்த கோயில் மிக விமர்சையாக அனைத்து நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது எப்பவுமே இந்த ஊர்ல இருக்கிறவங்க பூர்வீகமா இதை நாங்க வழிபடுவோம். இதை சுற்றி இந்த வடமறை ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த முருகர் கோயில் பார்த்தா இந்த மாதிரி இந்த கோயில்ல எது வேண்டின்னு நினைச்சா எதை நினைச்சு வேண்டினாலும் 6 வாரம் தொடர்ந்து விளக்கு போட்டோம்னா நல்லபடியா அது முருகர் நமக்கு எந்த குறையும் இல்லாம சீரும் சிறப்புமா செய்து கொடுக்குறாரு. நான் இது கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிஸ்னஸ் கொஞ்சம் டவுன் ஆனோடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த கஷ்டத்தை போக்கணும், நம்மளுக்கு நிரந்தரமா ஒரு வேலை வரணும்னு சொல்லிட்டு நான் வேண்டினே பண்ணேன். ஒரு 6 வாரம் விளக்கு போட்டேன். இப்போ நல்ல அவரோட இதுவால என்னோட அந்த 6வது வாரம் முடியும் போது இந்த தைப்பூசம் வந்தது. தைப்பூசம் வந்தோடனே நான் பால் குடம் அப்படியே எடுத்துட்டேன். நல்லபடியா இருக்கிறேன். அவர் கருணையால நான் நல்லா இருக்குது. பிசினஸும் நல்லா போகுது. எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தொழில் செய்யறவங்க தான். அவரு முன்னாடி வச்சுக்கினே தொழில் ஆரம்பிச்சா நல்லபடியா போகுது. நல்லா இருக்கிறோம்.